ஹை காய்ஸ், இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னால் 2 நட்சத்திர பிளேயர்ஸ் சென்னையில் டாப் பிளேயர்ஸ். ஸோ சந்தோஷ் அப்புறமேட்டு ரத்னா இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு கிரிக்கெட் ஜேர்னி? நல்லா போகுது, நல்லா போகுது. ஸோ உங்க 2 பேருக்கும் கிரிக்கெட் லவ் எப்படி இவ்வளோ அதிகமாக இருக்கு? எல்லாரும் மாதிரி தான், சின்ன வயசுல இருந்து விளையாடுறது. ஸ்போர்ட்ஸ் பிடிச்சி போச்சு. ஓகே, அதான் அப்படியாண்ணா? ஆ, இப்போ வரைக்கும் ஒரே டீம்ல பயணிச்சுட்டு இருக்கீங்களா? அதை பார்க்கும்போது வேற லெவல் தானே. அப்படியா? ஓகேண்ணா. எத்தனை வருஷம் விளையாடுறீங்க ட்ரீம் உனக்கு? 8 வருஷம் முடிஞ்சிருக்கு. எப்பா, அந்த பயணம் ஜேர்னியே வேற லெவல்லண்ணா. மறக்க முடியாது. சொல்லுங்க. அந்த 8 வருஷம் சொன்னீங்கல்ல, அதுல வந்து மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா இருக்கும், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். 2 பேருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் இயர் சபரியில ரன்னர் அடிச்சது தான் மோஸ்ட் மெமரபிள். எந்த வருஷம்னா? 2018 சபரி ரன்னர். அதுல ரன்னர் 17 ரன்னர். அந்த ஃபர்ஸ்ட் சபரி நாங்க ட்ரீம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் சபரி, அதுல ரன்னர். சரியான ஐடியாண்ணா, சூப்பரா. நீங்க அப்படியாண்ணா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் இந்த ஆல் ஸ்டார் நேஷனல். ஆமா ஆமா, அந்த நம்ம லைஃப்ல நிறையா இருக்கு. கொஞ்சம் இம்பார்ட்டண்டா சொல்லணும்னா அது ஒன்று கண்டிப்பா சொல்லலாம். அது ஆல் ஸ்டார் சபரி. இதெல்லாம் நாங்கள் வந்து வின் பண்ணியே ஆகணும்னு வின் பண்ண டோர்னமெண்ட்ஸ். அந்த இயர் அதை வின் பண்ணி ஆகணும்னு வின் பண்ண டோர்னமெண்ட்ஸ் டார்கெட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணது அது ஒரு பெரிய மெமரியா இருக்கும். இப்போ 2 பாலுக்கு 12 சம்திங், கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரன்னா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க சேஸ் பண்ணி வின் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது மேட்சஸ் மெமரபிள் இருக்கானா ஜெயிச்சது ஞாபகம் இருக்கா? ஸ்டார்ல ஒரு தடவை ஒரு 5 பாலுக்கோ 4 பாலுக்கோ 13 அடிக்கணும்னு. சரி சரி. அப்போ 2 6 அடிச்சு வின் பண்ணுவேன். அது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே. 5th டவுன் 4th டவுன் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் ரோல் இறங்குவீங்க. ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கானா? 3 6 அடிக்கணும், அப்போ அடிப்பாரு. 3 6. சூப்பர் சூப்பர். அப்புறம் வந்து இதுல சபரி டீச்சர்ஸ் பே கிரவுண்ட் அடிப்பாரு. அந்த பே கிரவுண்ட்ல மேட்ச் டிரா பண்ணுவார். அடிச்சு ஒரு பாலுக்கு என்னப்போ விஜயராஜ் அடிப்பாரு, முன்னாடி அடிப்பாரு. செத்து போன மேட்ச் ஜெயிச்சிங்களா? சூப்பர். நான் இப்போ வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து லைட் வெயிட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். பால் வெயிட் டென்னிஸில் கான்சென்ட்ரேட் பண்ணால் இப்போ நார்த் இந்தியன்ஸ் விளாட்றாங்கல்ல, அந்த ரேஞ்சுக்கு போக முடியுமா நம்மளால சென்னை பிளேயர்ஸால? இல்லை, வெயிட் டென்னிஸ் லைட் டென்னிஸ்னு இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இது ப்ரொஃபஷனலாக விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 7 நாள் இது கிரிக்கெட். ஓகே, கரெக்ட். அதான் ப்ரொஃபஷனல். நமக்கு வந்து 5 நாள் ஒர்க் பண்ணிட்டு பேட் எடுக்கிறதே சனிக்கிழமை காலையில் தான் எடுக்கிறோம். அதனால நம்ம ப்ரொஃபஷனலாக நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி அது விளாண்டோம்னா பால் மேட்டர்ஸ் கிடையாது. அது ப்ரொஃபஷனலாக ஆடுறது தான் மேட்ரு. 7 நாள் ப்ராக்டிஸ், 5 நாள் ப்ராக்டிஸ், 2 நாள் கேம், அந்த மாதிரி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் ஆடுறது. கொஞ்சம் 6 ஹிட் மெட்ரோ பிளஸ் போ அதெல்லாம் கொஞ்சம் வருது. ஓகேண்ணா. இன்னும் ஃபியூச்சர்ல அது அப்படியே மாறும் பாருங்க. ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு முக்கியம்னா? முக்கியம் தான். நீங்களே பார்த்துருக்கீங்க பின்னாடி வீட் எடுக்கிறப்ப கண்டிப்பா எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுதான் நம்ம ஒர்க் போயிட்டு 2 நாள் ஒர்க் பண்ணுறதுனால நம்ம ஃபிட்னஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்குது. ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க அது ஃபிட்டாக இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நான் இப்போ வீக் டேஸில் ஃபுல்லாகவே கிரிக்கெட் விளாட்றீங்க. வீட்டில் எப்படி நான் டைம் ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா 2 பேரும்? இல்லை இல்லைண்ணா, ஒன்லி மேட்சஸ் தான். நம்ம சேனல்லாம் பார்க்குறீங்களாண்ணா? எப்போ நான் நல்லா இருக்காண்ணா? நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு பின்னாடி கமெண்ட்ரி போட்டு படிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. வேற லெவலில் இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நம்ம கூட பேசுனது. சார் வீடியோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அண்ணனோட கேம்ஸ்லாம் நிறைய பேர் பாருங்கள். ஸோ வாழ்த்துக்கள் நான் மேலே மேலே போகிறதுக்கு. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்.